ஒரு நாள் என்னோடய மாமியாருக்கு உடம்பு சரியில்லைங்க. அவங்கள கூட்டிக்கிட்டு நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன். அதுக்கு பக்கத்தில் ஒரு குட்டி பார்க் இருக்குது. அந்த பார்க்கில் ட்ரெயின் இருக்குது அப்படின்னு என் பொண்ணுக்கு தெரியாமல் சொல்லிட்டேங்க. இதே சாக்குக்கு என் பொண்ணு வந்து ட்ரெயினில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டே வரையுமே எங்களை விடவே இல்லை. சண்டே ஈவினிங் நான் தூங்கிட்டேன். அவங்க அப்பா கூட்டிக்கிட்டு பார்க்கில் போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, நீ வா உஷா அப்படின்னு சொல்லிட்டு. சரி என்னடா பண்ணுறது அப்படின்னு நானும் கடகடன்னு குளிச்சுட்டு கிளம்பிட்டேங்க. ஈவினிங் எப்போவுமே ஒரே போரிங்காக தாங்க இருக்கும். ஆனால் இந்த வாட்டி ரொம்ப ஜாலியாகவே இருந்துச்சுங்க. பார்க்குக்கு போனோன்னே அழகான பாட்டு, அமைதியான இடம், சூப்பரான காற்று, செம்மையாக இருந்துச்சுங்க. இந்த ஃபீலை கண்டிப்பாக சொல்லவே முடியாது. அது கூட நாங்கள் ஒரு சூடாக காப்பி, பாப்பாவுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்கி குடிச்சிட்டு ரொம்ப ஜாலியாகவே என்ஜாய் பண்ணோங்க. ட்ரெயின்லலாம் போனோம், சூப்பராக இருந்துச்சு. இதை மறக்கவே முடியாது இந்த ஈவினிங்கை மட்டும். அதுக்கப்புறம் எங்கள் பாப்பா ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அந்த கிளைமேட்டை நாங்களுமே ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா யோகா டே கொண்டாடுறாங்க. பிளாக் கலர் ட்ராக் பேண்ட்டுமே வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போயிட்டேங்க. இந்த டயத்தில் அப்பாவும் போடும் வண்டியிலேருந்து கீழே விழுந்துட்டாங்க. ஜஸ்ட் மிஸ்ஸு, எந்த காயமும் படலை. ஓகே, ஹாப்பி. அங்கே போனால் என் பொண்ணு, அக்கா, தங்கச்சி அவளுங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஜவுளி போட்டுருந்தா. அடி வாங்குவோம் பாப்பா வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தாச்சுங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, வயிறு பசி அப்படிங்கிறதுனால நம்ம ஹோட்டலுக்குள்ள போந்தாச்சுங்க. ஹோட்டலில் வந்து ஃபஸ்ட்டு சிக்கன் பீஸ், கேஎஃப்சி சிக்கன் வந்து ஒரு பிளேட்டு தான் வாங்கணும். 6 பீசஸ் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. பாப்பாவுக்கு அதை சாப்பிட்டோன்னே வயிறு ஃபுல்லாகலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பீசஸ் வாங்கியுமே நல்லாவே சாப்பிட்டோம். அந்த சாஸு மைனஸு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க, கிறிஸ்பியாக இருந்துச்சு. எப்போயோ ஒரு டைம் கேஎஃப்சியில் கூட்டிகிட்டு போய் சாப்பிட்ருக்கோங்க நானும் எங்கள் வீட்டுக்காரும். இப்போ தான் நடந்திருக்கு அது. நாங்கள் சாப்பாட்டில் ரொம்ப ஆர்வமாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சடனாக பார்த்திங்கன்னா மழை வந்துருச்சு. எப்பட்றா நம்ம வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு நினச்சி யோசிச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளேயுமே மழையுமே நின்றுச்சு. அதுக்கப்புறம் பக்கத்தில் பேக்கரி இருந்துச்சு, அதில் ஸ்நாக்ஸுமே வாங்கிட்டு வந்தாச்சு. எப்படியும் வெறும் வயிற்றோட சாப்பிடக்கூடாது, சிக்கன் மட்டும் சாப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டு பாப்பா கொஞ்சம் தோசையுமே ஊற்றி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவளோட ட்ராக் பேண்ட் ரொம்ப நீளமாக இருந்துச்சு, அதை கட் பண்ணியுமே அடிச்சாச்சு நாளைக்கு ஸ்கூலுக்கு கொண்டு போகிறதுக்கு.